ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை பயங்கரமான கதை ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளாட் இருக்கிற ஒரு கதையோ கிடையாது. இது பிரவீன்ன்ற ஒரு பையனோட லைஃப் ஸ்டோரி தான். அண்ட் இது ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் பண்ணது. இது ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஒரு பயங்கரமான படம் பண்ணியிருக்கோம். அந்த ஜோனில் நாங்கள் எடுக்கலன்றதை தாண்டி அது உண்மையில யூத்ன்ற படம் கிடையாது. ஒரு ஃபீல் குட்டா ஒரு பிரவீன்ன்ற பையன் கேரக்டர் கூட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி இதை நார்மலா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். இது ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கணும் எல்லாருக்குமே. ஒரு பழைய படங்கள் மாதிரி இப்ப எந்த படமும் வரதில்லை. பழைய படங்கள்ல ஒரு நல்ல ஜாலியா ஒரு கமர்ஷியலா எல்லாரும் என்டர்டெயின் ஆகி ஒரு ஹாப்பியா வீட்டுக்கு போற ஒரு ஜோன் இருக்கும்ல கருப்பு, அதை நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்ன்றது மட்டும் தான் எங்களுடைய மெயின் மோட்டிவா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த கதையை நான் சொல்லும் போது கருப்புல எப்படி என்ன நம்பினாருன்ற கேள்வி இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப பிளைண்டா அந்த நம்பினாரு. அந்த ப்ராசஸையும் இன்னைக்கு எங்களால உண்மையில நம்ம சொல்ற மாதிரி ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கணும். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிற வரைக்கும் எப்படி இந்த டேஸ் எங்களுக்கு போச்சுன்னே தெரியல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி கருத்து அதை கடைசி 7 மாசம் நிறைய ஃபோன் கால்ஸ் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். அவங்களோட ஃபோன் கால்ஸோட நாங்கள் இருந்திருக்கோம். பட் ரொம்ப எமோஷனலா இருக்குண்ணே. ஒரு ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஈக்குவலா நீங்களும் பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக நீங்க எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் எப்பவுமே ஒரு பெரிய நன்றி கடனோட நான் இருப்பேன். நான் கண்டிப்பா இருப்பேன். நான் கருப்பேட்ட கிட்ட ஒரே வார்த்தை என்னன்னா, நான் ஹீரோ ஆகணும், என்னை ஹீரோவை மட்டும் வெளில காமிச்சிருங்க, ஒரு ப்ரொமோட் பண்ணிருங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் இங்க ஒரு படம் பண்ணி நான் எல்லா தியேட்டர் விசிட்ஸுக்கு போகும்போது என்னை பார்த்து கத்துறாங்கன்றது என்னால நம்பவே முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், பட் அது ரியாலிட்டியில நடக்கும் போது நம்பவே முடியல. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்படுவோம், பட் அது நடக்கும் போது நமக்கு நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா இவர் எங்க அப்பா கிணறுல சின்ன வயசுல குளிச்சிருக்காரு. இவர் அடிச்சு அமிச்சிட்டாங்க, கிணறுல எல்லாம் குளிக்கூடாதுன்னு. அப்பல இருந்து இவருக்கு ஒரு கிணற கட்டுறோம், குளிச்சு காட்டுறோம் நம்ம யாருன்னு. 58 வயசுல கிணறு கட்டிட்டாரு, குளிக்க முடியல. இப்போ கிணறு மட்டும் இருக்கு. அந்த கதையா எனக்கு என்னுடைய நிறைய ஆசைய என்னை நம்பி நீங்க ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணது இல்லாம அந்த ஆசையை பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பவுமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் என்னைக்குமே ஒரு நன்றியோட இருப்பேன். அண்ட் அவருடைய டீம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் செல்லதுரை சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க எனக்கு நிறைய இடத்துல எனக்காக நின்றுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் யூத்ன்ற இந்த படம் நாங்க எல்லாரும் மெயினா பண்ண பர்பஸே இருக்குன்னா, எங்க அப்பா அம்மாவை நாங்க எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும்ன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஜென்யூனா எங்க அப்பா அம்மா எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்றதா இந்த படம் நாங்க எதுக்கு பண்ணோமோ அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்குன்றது ரொம்ப உண்மையா சொல்லணும்னா, நானும் கருப்பையாவும் படம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். பட் இவ்வளவு பெருசா படம் பண்ணணுன்றது நாங்க நினைச்சதை தாண்டி இருக்கு. அண்ட் இது எங்களால் நம்ப முடியல. டெய்லி உண்மையில நம்ம படம் தான் இப்படி போறான்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் சென்ஸ் நம்ப முடியாத, ஏன்னா இது எங்க லைஃப்ல நடந்ததே இல்லை, ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு ஓப்பனா ஒரு உண்மையா சொல்லணும்னா, இங்க எல்லாருமே நாங்க எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிட்டாதான் நாங்க ஒரு விஷயம் பண்ணிட மாட்டோமா, அடுத்தடுத்து எங்க லைஃப்ல ஒரு ஸ்டெப் இருக்காதான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த படமே மெயினா பண்ணோம். இன்னைக்கு எங்க ஹீரோயின்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நிறைய படத்துக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க எதுக்கு இந்த படம் பண்ணுமோ அந்த படத்துடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அடுத்தடுத்த ஹைட்ஸ் போறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கருத்தியா சொல்லும் போது அந்த ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஆரம்பிச்சு, அது என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனா ஒன்று ஆரம்பிச்சு இந்த சேம் கென்னன் கேங் தான் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தாரு. பட் தேங்க்யூ ஸோ மச் கருத்து எல்லாத்துக்கும். அண்ட் நான் நிறைய கிரிட்டிக்ஸ் படித்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் ஜென்யூனா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நான் டெஃபினட்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் கண்டிப்பா எந்த சேஞ்சே இருக்காது. நான் முக்கியமா ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம், பட் நீங்க இப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கல. எல்லா ஆடியன்ஸ்க்கும் நாங்கள் எப்பவுமே பெரிய நன்றியோட இருப்போம். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நீங்க பார்த்து டக்குன்னு போட்டு விட்டீங்க கென்னு ஃபேன்ஸு கின்ஸு ஏனாங்க மூணு அதெல்லாம் முடியல. பட் எல்லா ஃபேமிலிஸும் எல்லா பசங்களும் நிறைய பேர் தியேட்டர்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்களை நாங்கள் நம்பணும், எங்களை நீங்க எல்லாரும் நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலா நான் இந்த யூத்ன்ற படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் டெஃபினட்டா அவங்க எல்லாரும் என்டர்டைன் பண்ணணும். நாள் போக்குல இது தியேட்டர்ஸ் விட்டு போக போகுது. பட் இந்த படம்
என் லைஃப்பை வந்து இவ்வளோ பெருசாக மாற்றும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்து கூட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்கு. இன்னைக்கு இந்த படம் முடிய போது, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தேட்டரில் பார்க்க மாட்டேன்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா 3 வருஷம் இந்த கதையை மட்டும்தான் நம்பி இருந்தோம், வேற இதை பற்றி நான் நம்பி இல்லை. இன்னைக்கு இந்த கதை எனக்கு கையை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனால் இந்த யூத்ன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்துருக்கு. அது என்ன ஒரு ஹீரோவாக இருக்கு. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்றைக்குமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.